Hi guys, நான் தாஷா. இப்போ மித்ரா இந்தியன் கிச்சன் ஹவுஸ்ல நியூ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க guys, இதான் வந்து கொழுடா. அதாவது க்ரீமியாக செம்மையாக இருக்கு. ரைஸ் இதான் கைஸ் ஜப்பான் சிக்கன், அதாவது மித்ரா இந்தியன் கிச்சன்ஸில் அவங்க சிக்னேச்சர் டிஷ் புதுசாக கொண்டு வந்திருக்கிற டிஷ். நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா க்ரீமியாக நல்லா ருசியாக இருக்குது. இதுதான் வந்து சிக்கன் சிந்தாமணி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பட்டை மிளகா அப்புறம் கொத்தமல்லி மசாலாலாம் போட்டு நல்லா செஞ்சுருக்காங்க. அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். உண்மையுமே நல்லா இருக்குது. நல்லா கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மசாலா வந்து ரொம்ப கூட இல்லை, குறவு இல்லை, கரெக்டாக போட்டு செஞ்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷும் ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு அந்த மாதிரி இது வந்து மட்டன் உப்பு கறி. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? கைஸ் மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா டெண்டராக இருக்குது. அந்த மசாலாவும் வந்து நல்லா போட்டு செஞ்சுருக்காங்க. இங்கே வந்தால் இந்த டிஷ்ஷும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ் இதுதான் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி. இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ். நீங்கள் இதையும் நம்ம ட்ரை பண்ண போவோம். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். என்ன பார்த்தீங்கன்னாக்கா பஸ்மதி அரிசியில் வந்து செஞ்சுருக்காங்க பிரியாணி, சிக்கன் பிரியாணி. மசாலா வந்து அள்ளி போடல, நல்லா அழகாக போட்டு செஞ்சுருக்காங்க. நீங்கள் வந்தால் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இங்கே பார்த்தீங்களா குழி பணியாரம். இன்றைக்கி வந்து ஸ்வீட்டாக இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்பெஷல் குழி பணியாரம். இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு போட்டிருக்காங்க, நல்லா நெய் நிறைய ஊற்றி செஞ்சுருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதையும் மறக்காமல் ட்ரை பண்ணிடுங்க நம்ம மித்ரா இந்தியன் கிச்சன்ஸில். நைஸ். உங்களுக்கு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்கணும்னா மித்ரா இந்தியன் கிச்சன்ஸுக்கு வாங்க. செம்மையான ஃபில்டர் காஃபி. செம்மையாக இருக்குது. பேஸ்